கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலேசியர் நிருபம். கொலேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இருள், இன்றைக்கு உலகத்துல ஒரு இருள் சூழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் இருள், எங்க பார்த்தாலும் ஒரு ஜனங்கள் தங்களை இருளுக்குள்ள உட்படுத்தி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு இடத்திலும் பலவிதமான துர்க்கிரியைகளை நிமித்தம் இருள் அந்த பகுதிகளை சூழ்ந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆனா வேதம் நமக்கு சொல்கிறது, அவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாராம், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நாமும் ஒரு நாட்களில என்ன செஞ்சோம், ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளாத நாட்களில பிசாசின் ராஜ்யமாகிய பாவத்தின் அடிமைத்தனத்துல பாவம் செய்யும் போது மனுஷனுடைய, நீங்க பாவம் செய்கிற மனுஷனை பாருங்க, அவன் முகத்துல ஒரு பிரகாசமே இருக்காது. எப்பவும் ஒரு மாதிரி இருளில் அவன் இருக்கிற மாதிரி காணப்படுவான். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில அதிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி அந்த இருளில் இருந்து எங்க கொண்டு வந்துட்டாரா, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். பாருங்க, ஒரு ராஜ்யம் இருளின் ராஜ்யமா இருக்கிறது, இயேசுவின் ராஜ்யம் அது அன்பின் ராஜ்யம். அதுக்கு கொண்டு வந்திருக்கிற பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. அந்த ராஜ்யத்துக்கு நம்ம வந்தபடினால நமக்கு என்ன காரியத்தை அங்கே அவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? அந்த 12ஆம் கொலோசியர் 1:12 சொல்கிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களில் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினார். ஒருவேளை ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், இன்றைக்கு பரலோகத்துல ஒளியில வாழ்ந்து கொண்டிருக்கிற, பரலோகமே வெளிச்சம் தான், ஒளி தான் இருக்குது. அங்குள்ள பரிசுத்தவான்களுடைய அவங்க சுதந்திரம், அந்த இடத்துல நமக்கும் ஒரு பங்கை இன்றைக்கு உண்டாக்கினார். எப்பொழுது நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறோமோ அன்றைக்கே நம்ம உறுதி செய்து கொள்ளலாம், நமக்கு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி. இப்போ நம்முடைய பொசிஷன் அந்த இருளிலிருந்து நம்ம வந்ததுனால நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா, அதே 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்போ நம்ம எப்படி வெளியே வந்தோம், இருளின் அதிகாரத்திலிருந்து எப்படி வெளியே வந்தோம்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ஒரு பெரிய மீட்பு, விடுதலை, மீட்பு எல்லாம் ஒண்ணுதான். அப்போ இருளில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு விடுதலை இல்லை. அந்த இருளிலிருந்து நம்ம விடுதலையாக்கி கொண்டு வந்தவர் யாரு, அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நம்ம கொண்டு வந்தாரு, அவருடைய இரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே பாவத்தில் இருக்கிறவருக்கு நம்ம இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இருளில் இருந்து எப்போ அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டாயிட்டோ அப்போ நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறி விடுகிறோம். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல நமக்கும் ஒரு பங்கு உண்டாகிறது. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் தெரியுமா? அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வாழ்க்கை இருளில் இருக்கிறதா, வெளிச்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை பிரகாசமா இருக்கலாம், எல்லா இடமும் லைட் போட்டு வெளிச்சமா இருக்கலாம். ஆனா நம்முடைய உள்ளான மனது எப்படி இருக்கிறது? இருளில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இருள் சூழ்ந்திருக்கதான் நம்முடைய வாழ்க்கையில. எங்க பார்த்தாலும் எல்லா பகுதியிலும் இருள் இருக்கா? இருள் இருக்கிற வரைக்கும் உடைய வாழ்க்கையில சமாதானத்தை நீங்க கண்டு கொள்ளவே முடியாது. இலவசமாய் அந்த இருளின் அதிகாரத்துல மீட்டெடுக்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை வந்து விடுங்க. அவருடைய இரத்தத்தினாலே உங்க வாழ்க்கை கழுவப்பட ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அதே மாதிரி ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது. வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷத்துல அவர் எப்படியாய் நம்மை இருளிலிருந்து அவர் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அருமையாக அந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுல 1-9 வசனங்கள், அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. எல்லா வசனத்தையும் சொல்லல. வேதம் அந்த 4ஆம் வசனத்தை பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனிதனாக
வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக இருந்த இயேசு கிறிஸ்து மனு ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் இயேசு என்ற பெயரில் இங்கே இறங்கி வந்தார் அல்லவா. அப்போ அவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. உயிர் கொடுக்கிற அந்த உயிர் தன்மை அவருக்குள்ள இருந்தது. அந்த ஜீவன், அவருக்குள்ள இருந்த அந்த ஜீவன் மனுஷராகிய நமக்கு எப்படி இருந்துச்சா? ஒளியாக இருந்தது. அதான் வேதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. கஷ்ட காலத்தில், பிரச்சனை நேரத்தில் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க முகம் எப்படி ஆயிருமா? பிரகாசம் அடையும். யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த பாடுகளாக இருந்தாலும், எந்த வியாதி படுக்கையாக இருந்தாலும் ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கம் அடைந்ததில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி பார்ப்போம். ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அவருக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படியா இருந்தா? ஒளியா இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒருவேளை ஒரு ரூம் இருட்டா இருந்தோன்னா நம்ம சுவிட்சு போட்டாலும் என்ன செஞ்சிடும்? வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் வந்தோடனே இருள் என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். அதே மாதிரி தான் ஒளி. இயேசு இந்த வேதத்தில் ஏசாயால பார்க்கிறோம், மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த உடனே இந்த உலகம் அதற்கு வரைக்கும் மரண இருளில் இருந்தது. ஏன்னா மரணத்திலிருந்து விடுவிக்கிறவர் யாருமே கிடையாது. மனுஷனுக்கு அன்றைக்கு ஒரு மரண பயம் இருந்தது. வேதம் அழகாய் சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலேருந்து அவருடைய காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆதலால் ஏன் அவர் நம்மை போல மாம்சத்தை உடையவரானார்? ஏன் இயேசு என்ற அந்த தேவாதி தேவன் இயேசு என்கிற பெயரில் இந்த மனுஷனா இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 2:14 சொல்றது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும், நமக்கு என்ன இருக்கு? மாம்சமும் இருக்கு, இரத்தமும் இருக்கு. நாம் அவருடைய பிள்ளைகள். நம்ம போல ஆகும்படியாய் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காக வந்தாராம்? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அது வரைக்கும் மரணத்துக்கு அதிகாரியா யார் இருந்த? பிசாசு. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் என்று வேதம் சொல்கிறது. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். தேவன் வாழ்வழிக்க வந்த தேவன் பிசாசு மனுஷரை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் என்று வேதம் திட்டமாய் நமக்கு சொல்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், மரணத்துக்கு அதிகாரியாய பிசாசானவனை அவர் சிலுவையில சுமந்த அந்த மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவகாலமெல்லாம் ஒரு மரண பயம். இன்றைக்கும் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வாழாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து விடுதலை பெறாத மக்களை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒரு வியாதி வந்துச்சா, ஒரு மரண படுக்கையில் அவங்களுடைய முகமே இருண்டு போயிருக்கும். ஏன்னா மரணத்தை குறித்த ஒரு பயம், மரித்த பின்னும் என்ன நடக்கும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஐயோ எல்லாவற்றையும் விட்டு விட்டு போகிறேனே என்று ஒரு மரண பயம். அப்படிப்பட்டவர்கள், இறந்தவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முகமெல்லாம் கருத்து போய் ஒரு விதமாய் காணப்படுவார்கள். அவருடைய மரண நேரம் முழுமையாய் அவருடைய முகங்கள் இருளடைந்திருப்பதில் நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. மரண பயத்திலிருந்து, அப்படிப்பட்ட மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாதான் அவர் அந்த மரணத்தை அவர் சிலுவையில் ஜெயித்தார். அது வரைக்கும் பிசாசானவன் மனு குலத்தை மரண பயத்தில் வைத்திருந்தான். ஜீவகாலம் எல்லாம் அதுக்கு மக்கள் என்ன செஞ்சாங்க? அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க யாவரையும் அவர் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் இந்த உலகத்தில் மனுஷகுமாரனா என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால தான் அவருக்குள்ள அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ள முடியலை. இருள் அதை என்ன செய்ய முடியாது? பற்றி கொள்ளவே முடியாது. இயேசு இடத்துல வந்து வருகிற ஒளியை இருளின் அதிகாரமான பிசாசு என்ன செய்ய முடியாது? பற்றி கொள்ளவே முடியாது என்று வேதம் சொல்கிறது. 9ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
எந்த மனுஷனா இருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனையும் யாரால மட்டும்தான் பிரகாசிக்க பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். அதற்காக தான் இந்த உலகத்துல அவர் மனுஷனாய் பிறந்தார். மனுஷனாய் பிறந்ததுக்கு காரியம், அது வரைக்கும் ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லை. மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதான் புசிப்போம். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு தெரியுமா? புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லி மனம் போன வாழ்க்கை சில பேர் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாய், எந்த மனுஷனையும் அவன் எப்படிப்பட்ட இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனை பிரகாசிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருளில் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படியாய் அவர் கடந்து வந்தார். ஏன்னா அதை யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 21ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 16லேருந்தே பார்க்கலாம். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, எதற்காக இந்த இருள் நிறைந்த பூமியில அவர் மனுஷனாய் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய எண்ணமெல்லாம் 146 கோடி ஜனங்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. உலகம் வழக்கும் எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஒருத்தரும் கெட்டு போய் விடக்கூடாது, ஒருத்தர் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அவங்களுக்கு நித்திய ஜீவன், அதாவது என்றென்றுமாய் ஆண்டவரோடு வாழும்படியான சாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளி நம்மேல வைத்த அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. 17ஆம் வசனம் சொல்றது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தண்டனைக்கு உட்படுறதுக்கு அவர் வரவே இல்லை. எப்படியாவது இந்த உலகம் ரட்சிக்கப்படணும். ஐயோ, ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே, பிசாசு அவங்களை தம் பக்கம் இழுத்து கொண்டு இருக்கிறானே, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லிதான் ஆண்டவராகிய இயேசு நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தம் அவர் நமக்கு அருளப்பட்டார். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். யாரெல்லாம் இயேசுதான் தெய்வம் என்று நம்புகிறார்களோ அவங்களுக்கு ஒரு நாளும் என்ன கிடையாது, நித்திய நரகமாகிய ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. விசுவாசியாதவனோ, யார் அவரை நம்பலையோ, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இயேசுவை தெய்வம் என்று நம்பாதவர்கள், இயேசுவினாலதான் நித்திய ஜீவன் உண்டு, பரலோகம், சொர்க்கம், மோட்சம், இந்த இடத்துக்கு போக முடியும் என்று யார் அவரை நம்பாமல் இருக்கிறார்களோ அவங்களுக்கு ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டது. ஆக்கினை தீர்ப்பு, நித்திய நரகமாகிய ஆக்கினை தீர்ப்பு அங்கே கொடுக்கப்பட்டாயிற்று என்று வேதம் சொல்கிறது. 19ஆம் வசனம், ஏன் நிறைய பேர் இந்த ஆண்டவரிடத்துல வரமாட்டாங்க தெரியுமா? ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க ஆண்டவர் வரல, எப்படியாவது அவங்க ரட்சிக்க தான் வந்தாங்க. ஆனா மனுஷன் ஏன் வர மாட்டாங்கன்னு தெரியுமா? ஒளி உலகத்துல வந்த பிறகும் அவனுடைய கிரியைகள், அவனுடைய பொல்லாத கிரியைகளை விட்டு மனுஷனுக்கு நீங்க நிறைய பேர் வாலிப வயசுல இருக்கிறவங்கள ஆண்டவருக்கு அவன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்தா குடிக்க முடியாது, சிகரெட் பண்ண முடியாது, சினிமா பார்க்க முடியாது, லவ் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, அதெல்லாம் இல்லாட்டா வயசான பிறகு அதெல்லாம் வைத்துக்கொள்வோம். ஏன்னா அவங்க கிரியைகள் பொல்லாதவ இருக்கிறது. அவர்கிட்ட வந்துட்டோன்னா இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது, மனம் போல வாழ முடியாது, மனம் போல இஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அவர்கிட்ட போயிட்டா, இயேசுவன்டே போயிட்டா, இயேசுவினால பாவம் மன்னிக்கப்பட்டுட்டுனா நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா அவங்க எதை நேசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க அவங்களுக்கு தெரியல இந்த வாழ்க்கை வந்த பிறகு அது எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கைன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. ஏன்னா அவங்க எதை நேசிக்கிறாங்க தெரியுமா? அவங்க செய்யற பொல்லாத காரியங்களை தான், துன்மார்க்கமான வாழ்க்கையை அவங்க விரும்புகிறபடினால அவங்களுக்கே ஒளியிட்டு வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஒளியை கண்டாலும் அவங்க விலகி ஓடிடுறாங்க. வேண்டாம் அந்த ஒளி எங்களுக்கு வேண்டான்னு. ஆனா இலவசமாய் கொடுக்கிறத எத்தனை பேர் இன்றைக்கு இழந்து போய் நிற்கிறாங்க தெரியுமா? வேதம் அதனால்தான் அவங்களுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவையா இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கல இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அடுத்த வசனம் அழகாய் சொல்கிற பாருங்க, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இருளில தான் இருக்க அவன் விரும்புறான். தப்பு செய்யறவங்களை பாருங்க, நீங்களே யோசித்து பாருங்க, அவங்க ஒளியை என்ன செய்வாங்க? பகைக்கிறாங்க. ஏன்னா
அநேக தப்பு எங்கே தான் நடக்கு தெரியுமா? இருளில் தான் நடந்து கொண்டு இருக்கு. இருட்டின பிறகுதான் தப்புகளே நடக்க ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியே எனக்கு வேண்டான்னு பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி. ஏன்னா ஒளியிட்ட வந்தா அவன் செய்கிற கிரியை தப்பு என்று கண்டிப்பார்கள் அல்லவா? அந்த கண்டிப்பு ஏற்படும் அல்லவா? அது கண்டிக்கப்படக்கூடாது நினைக்கிறதுனால தான் அவங்க எங்க வரமாட்டேங்கிறாங்களா? ஒளியின் இடத்துல வராமல் இருக்கிறார்கள். ஆனா சத்தியத்தின்படி உண்மையாய் நடக்கிறவன் தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் அவனுக்கு தெரியும். தான் செய்கிற ஒவ்வொரு கிரியமும் தேவனுக்குள்ளாய் தேவனுக்கு பிரியமுள்ள கிரியாய் செய்யப்படுகிறது என்று சொன்னபடினால அவன் ஒளியின் இடத்துல வருகிறான். அப்ப யார் ஒளியின் இடத்துல வருவாங்க தெரியுமா? உண்மையாவே சத்தியத்தை நேசித்து நான் உண்மையாய் நடக்கணும், சத்தியத்தின்படி நடக்கணும்னு நினைக்கிறவங்க தான் ஒளியின் இடத்துக்கு வருவாங்க. ஆனா யார் வரமாட்டாங்க தெரியுமா? பொல்லாங்கு செய்கிறவங்க. ஏன்னா பொல்லாங்கு செய்கிறவங்க ஒளியின் இடத்துல வந்தா நீ செய்கிற காரியங்கள் தவறு என்று சொல்லி சுட்டி காட்டப்பட்டு கண்டிக்கப்படுகிறபடியினாலே அவங்க ஒளியின் இடத்துல வரமாட்டாங்க. ஆனா ஆண்டவர் மனுஷனை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தும்படியாய் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பவே இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தரும் கெட்டு போய்விடக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினது மட்டுமல்ல, அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கல்வாரி சிலுவையில பட்ட பாடுகளுக்கு அவரை உட்படுத்தினார். அவர் அந்த கல்வாரியில சிந்தின இரத்தத்தினாலதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆனா இது அறிந்திருந்தோம் அநேகர் இயேசு மண்டை வர விரும்பல. ஏன்னா வந்துட்டா நம்ம செய்யற தப்ப செய்ய முடியாது. அவங்க நினைக்கிறாங்க இந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, இதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு அழிந்து போகிற அனித்தியமான இந்த பாவ சந்தோஷத்துல தான் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, கடைசியா கர்த்தர் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பா இருக்கலாம். இனிமேல உங்க காலத்தை தள்ளி போடாதீங்க, இனிமேல இந்த பாவ வாழ்க்கையை போதும் என்று சொல்லி இருக்காதீங்க. இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இங்க உலகத்துல மட்டுமல்ல, இனி வாழ போகிற வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இங்க மனுஷன் கூடி போனா 70 வருஷம் 80 வருஷம், கூடி போனா 90-100 வருஷம் ஆகலாம். அதுக்கு பிறகு யார் நினைச்சா கூட வாழ முடியாது. ஆனா அதுக்கு பிறகு நம்ம வாழ போறோம் பாருங்க, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு முடிவே கிடையாது. அதுக்கு முடிவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களை தவற விட்டு விடாதீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நிச்சயமாய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு வேற வழியே கிடையாது. ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நற்கிரியை செய்வதனாலேயோ, தான தர்மம் செய்வதனாலேயோ, அன்னதானம் பண்ணுவதனாலேயோ, கோயில்களை கொண்டு போய் காணிக்கைகளை தாராளமாய் போடுவதனாலேயோ, பக்தியாய் நடப்பதினாலேயோ கிடையவே கிடையாது பரலோக ராஜ்யம். ஒரே வழி. இயேசு சொல்லி போனார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது. இயேசுவை தவிர வேற வழியே இந்த உலகத்துல கிடையாது. இயேசு கிறிஸ்துவ ஒருவர் மட்டுமே வழி. இன்றைக்கு இலவசம். அதுக்கு நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம், எந்த பணமும் செலவழிக்க வேண்டாம், எங்கேயும் போய் உங்க உடலை வருத்திக்க வேண்டாம், கால்நடையா எங்கேயும் போக வேண்டாம், மலைகளுக்கு போக வேண்டாம், கடலுக்கு போக வேண்டாம், குளங்களுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு நீங்க தான் வேணும் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்க என்று சொன்னால், இன்றைக்கு வருகிற ஒரு சமாதானம், இன்றைக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம், இந்த உலகத்துல நீங்க வாழ்கிற நாட்கள் மட்டுமல்ல, இனி வாழ போகிற நிரந்தரமான ஒரு வாழ்க்கை, மிகவும் அதுக்கு அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிறார். அதனால இன்றைக்கே அவரண்டை வந்து விடுங்க. போதும் மூலம் மட்டும் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனிமே ஆண்டவரண்டை நம்ம வந்து விடுவோமா? கடைசியா வேதம் சொல்கிறது, 1 யோவான் 1:5 சொல்கிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில் இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் என்று சொன்னாலே அவர் ஒளியின், அவர்கிட்ட இருளே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிட்ட என்ன கிடையாது? இருள் என்பதே கிடையாது. அவர் ஒளியாகிய தேவன். அவர் நானே ஒளி என்று சொன்னார். நான் தான் ஒளி, இந்த உலகத்துக்கு ஒளி கொடுக்கிறவர் நான் தான் என்று சொன்னார். ஆனால் அது ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவண்டை நம்ம வந்து விடுவோம். 6 நீங்க பார்க்கணும்னா, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களா இருப்போம். நம்ம நிறைய நேரம் நான் இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறோம், சொல்லிக்கிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது தெரியுமா? இருளில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால் நம்ம எப்படி தான் நடக்கணும்? ஒளியில் வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறவர்களா இருக்கணும்.
7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கிறமை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அவர் ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டு இருக்கிற தேவனாகிய கர்த்தர். பாருங்க, ஆண்டவர் ஆதாமும் ஏவாளையும் முதலாவது படைத்தார் இந்த உலகத்துல. அப்படித்தானே? அவங்க ஆண்டவரோடு விளாவி கொண்டிருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் காலையில் அதிகாலையில் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் என்ன செய்வாராம், ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆதாம் ஏவாளோடு நேரங்களை செலவழித்தார். அவ்வளவாவுடைய வாழ்க்கை, ஏன்னா அந்த ஒளியாகிய தேவனோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தனால அவங்க வாழ்க்கை அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பிசாசு இதை பார்த்தான், இந்த மனுஷனை எப்படியாவது ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விட வேண்டுமே என்று சொல்லி அவன் என்ன ஒரு தந்திரம் பண்ணினான். அவன் என்ன பண்ணினான், பிசாசு ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் வழியில் போய் ஏவாள்கிட்ட போகிறான். ஒருவேளை ஆண்டவர் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருந்தாரு, நீங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் நீங்கள் புசிக்கக்கூடாது. ஒரு கண்டிஷன் தான் போட்டார், வேற எதுவுமே போல அந்த ஒரு பழத்தை மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னாரு. ஆனால் பிசாசு பாருங்க தந்திரமாய் என்ன செய்யலாம், ஏவாள்கிட்ட போய் அதான் பெண் புத்திங்கிற மாதிரி அவளை மெதுவாக வசப்படுத்துகிறான். நீங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரான்னு முதல்ல அவன் வாயிலிருந்தே பிடுங்க பார்க்கிறான். அவன் என்ன சொல்லுகிறா, இல்லை எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் மத்தியில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, நாங்கள் சாப்பிட்டோன்னா செத்து போயிடுவோம், சாகவே சாவோன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நீங்கள் சாகவே மாட்டீங்க, நீங்கள் யாரை மாதிரி மாறிடுவீங்க, தேவர்களை போல மாறி விடுவீங்க, நன்மை தீமையெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். எப்பொழுதுமே பிசாசானவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிரடியாக செல்வான். இவர் இப்படி நடக்கணும்னா அவன் அதுக்கு அடுத்த ஃபேக் தான், அவ்வளவும் ஒரு டூப்ளிகேட்டாக தான் அவன் செய்வான். அவளை பாருங்க, உடனடியாக நம்ம தேவரை போல நம்மளை ஆயிரலான்னு சொல்லி அந்த ஒரு ஆசையை அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை விதைத்தபடினாலே அவளும் பறித்து சாப்பிட்டு கணவனுக்கும் கொடுத்தா. 2 பேரும் தங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை என்ற பாவத்தினாலே தேவனுக்கு பயந்து வாழ்ந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. சாகவே சாவீர் என்று சொன்ன கர்த்தர் எதை சொன்னார் தெரியுமா, உன்னுடைய ஆத்துமா உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு என்ன செய்யும், துண்டிக்கப்பட்டு விடும். அதுக்கு பிறகு நீ தேவனோடு என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, பழக முடியாது. ஒருவனுடைய வாழ்க்கையில தேவனோடு உறவு இல்லாமல் போகும்போது அது ஒரு செத்த வாழ்க்கை. அதை தான் அவர் மீன் பண்ணாரு, ஆத்துமா செத்து போயிடும், உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டு போயிடும் என்று சொன்னாரு. அன்றைக்கு அந்த ஏதேன் தோட்டத்தில் துண்டிக்கப்பட்ட உறவை மனுக்குலம் திரும்பவுமாக ஆண்டவரோடு தன்னை படைத்து தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பெத்லெஹேம் என்ற ஒரு இடத்துல அவர் வந்து குழந்தையாக பிறந்து 33 ஆண்டுகள் மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து தன்னை அவராதான் தன்னை மரணத்துக்கு ஒப்புக்கிறது. யார் அவரை, நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து தேவன்னா அவரை எப்படி கொல்ல முடியும் என்று சொல்லி, அவர் சாக முடியாத அந்த உலகத்துல வந்தார். தன் ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்படணும், பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டாதான் அந்த பரிசுத்த ரத்தத்துல இருந்தால் மனுஷன் செய்த பாவத்திற்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லி சிலுவையில தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலிருந்து பிறந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது அல்லவா. அந்த ரத்தம் தான் நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியின் இடத்திற்கு நம்மை கொண்டு வருகிறது. ஒருவேளை இன்றைக்கும் இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இலவசம், இதுக்கு எந்த கிரயமும் நீங்க செலுத்த வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவே உங்களை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன், நீங்க சிந்தின ரத்தம் நான் செய்த பாவத்திற்காக, நான் செய்த அநியாயத்திற்காக உங்க ரத்தம் இந்த உலகத்துல சிந்தப்பட்டதே, நான் என்ன பாவி என்று உணர்கிறேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், உடைய ரத்தத்தினாலே என் பாவத்தை கழுவுங்க என்று சொல்லி உங்க உள்ளம் உடைந்து உண்மையாகவே நீங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவர் சமூகத்துல நீங்க கேட்பீர்கள் என்று சொன்னால் உடனடியாக அந்த நிமிடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற அந்த பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, ஒரு பெரிய சமாதானம், உங்களை விட்டு ஒரு பெரிய இருள் விலகி போவதை நீங்க கண்டு கொள்ள முடியும். ஒருவேளை அப்படியே குடியில் அப்படியே கடந்திருக்கீங்களோ, அந்த அப்படியே அந்த எப்படி போச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அது மேல உங்களுக்கு ஒரு ஆசையும் வராது. எந்த பாவமா இருந்தாலும் அந்த இருள் உங்களை விட்டு விலகு போவதை விரும்புவீங்க. தயவு செய்து இந்த நாளில் எந்த தருணத்தை அனுபவிட்டுறாதீங்க. அவர் இருளின் அதிகாரத்தை
இடத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு அவர் வரவழைத்திருக்கிறார். இந்த தருணத்தை விட்டுவிட மாட்டீர்களா? இன்றைக்கே அந்த அன்பின் தெய்வத்தை அண்டிக் கொள்ளுங்க. கண்களை மூடுவோமா? அன்பின் தகப்பனே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கு ஜனங்கள் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஒளியை அறியாமல் இருக்கிறாங்கப்பா. ஒளி வந்திருந்தோம் தான் வாழ்க்கை பொல்லாத கிரியைகளாக இருக்கிறபடினால அது கண்டிக்கப்படாதபடி வர விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு தயவு செய்து ஆண்டவரே, அப்படிப்பட்ட உள்ளங்களை உமக்கு நேராய் திருப்பி கொடுங்க. அன்பின் தெய்வம் அன்போடு அழைக்கிறாய். யாரும் கெட்டு போவதும் சுத்தம் இல்லை, யாரையும் நரகத்தில் தள்ளுவதும் சுத்தம் இல்லை. வாலண்டியரா அவங்க அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களே அப்பா. இன்றைக்கு நீங்க இலவசமாய் கொடுக்கிற, கல்வாரியில கொடுக்கிறாப்பா, அந்த இரத்தத்தினாலே கிடைக்கிற அந்த பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை காண, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாப்பா, இருளிலிருந்து விடுதலை பெற உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் தான் உண்மையான ஒரு பாவி என்று ஒத்துக்கொள்கிறார்களோ, இந்த வாழ்க்கை எனக்கு வேணும் என்று சொல்லி ஆண்டவரை உங்களை அழைக்கிறார்களோ, இன்றைக்கு அப்பா அவர்களுக்கு ஒரு விடுதலை நாளாய் மாறட்டும். அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறட்டும். ஆண்டவரே, அநேகர் மத்தியில் அப்பா தலை நிமிர்ந்து அவர்கள் நடக்கத்தக்கதாய் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. தங்களுடைய ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, தாங்கள் நேசிக்கிறவர்கள் எத்தனையோ பேருக்காக, எத்தனையோ தாய்மார்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக, தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக யாரெல்லாம் கண்ணீரோடு மன்றாடுகிறார்களோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறணுமே என்று சிறு கண்ணீரோடு கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அற்புதம் நிகழட்டுமே சுவை நாமத்தினாலே. நீர் சிந்தன ரத்தம் வீணாய் போக போவதில்லவா? இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவரை மகிழ பண்ணுங்கப்பா. நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி. இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென், ஆமென்.